கூடுதல் கவர்ச்சியா தெரியணும் அப்படின்னு உதட்டுல இருந்து இடுப்பு வரைக்கும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. 15 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு மூக்குத்தி அம்மன் 2 படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க நயன்தாரா. 2005ஆம் ஆண்டு ஐயா படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுல என்ட்ரி கொடுக்கறாங்க. ஐயா படத்துல இவங்களுக்கு இருந்த முகத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய தோற்றத்துக்கும் எக்கச்சக்க வித்தியாசங்கள் இருக்கும். இதுக்காக நயன்தாரா ஆரம்பத்துல அவங்களோட உதட்டுல அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கவோ தனியா இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் போயிருக்கு. அதனாலதான் ஐயா படத்துல இருக்கக்கூடிய நயன்தாராக்கும் அதுக்கப்புறமா பில்லா படத்துல இவங்க வந்த தோற்றத்துக்கும் எக்கச்சக்க வித்தியாசங்கள் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. நம்ம தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமந்தா தொடர்ந்து படங்கள் நடிச்சாலும் சரி நடிக்கலனாலும் சரி என்னைக்குமே அவங்க ஒரு முன்னணி நடிகை தான். ஆரம்ப காலத்துல இவங்க நடிச்ச படங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பாக்குறதுக்கே ஒரு கிராமத்து லுக்ல இருப்பாங்க. ஆனா 2012க்கு அப்புறமா இவங்க நடிச்ச நிறைய படத்துல ரொம்பவே கிளாமரஸான ஆக்ட்ரஸா மாறி இருப்பாங்க. இதுக்கு இவங்க பண்ண ஒரு அறுவை சிகிச்சையும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கம்பாரிசனை பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய சமந்தாக்கும் இப்போ இருக்கக்கூடிய சமந்தாக்கும் எவ்வளவு வித்தியாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிகாசன். உலகநாயகன் கமலஹாசனோட மகளான ஸ்ருதிகாசன் இதுவரைக்கும் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லயும் எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க சினிமாவுல அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே தன்னோட மூக்குல அறுவை சிகிச்சை பண்ணி தன்னோட தோற்றத்தை மொத்தமா மாத்திருக்காங்க. இது அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவுல ஒரு போஸ்டும் போட்டு ஒத்துக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரேயா. ஸ்ரேயாவோட டான்ஸை பார்த்தா பல யங்ஸ்டர்ஸ் அப்படியே ஃபிளாட் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 மொழி படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு டைம்ல நம்ம சினிமாவையே கலக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தன்னோட உதட்டுல அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு தான் தன்னோட அழகை இன்னுமே ஏத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஜல் அகர்வால். தமிழ் தெலுங்கு அப்படின்னு இந்த 2 இண்டஸ்ட்ரியிலையுமே டாப் நடிகையா வலம் வந்துட்டு இருந்தவங்க தான் காஜல் அகர்வால். தன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே எக்கச்சக்க படங்கள்ல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க. தன்னோட அழகை மேம்படுத்திக்கிறதுக்காக இவங்களுமே தன்னோட மூக்குல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமன்னா. இவங்க நடிச்ச ஆரம்ப கால படங்கள் மூலமா எக்கச்சக்கமான ரசிகர்களை ரொம்ப ஈஸியாவே ஈர்த்துட்டாங்க. இவங்களோட கூடுதல் கவர்ச்சிக்காக தன்னோட உதட்டுல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. இதுதான் பழைய தமன்னாவோட போட்டோ. இதையும் இப்ப இருக்கக்கூடிய போட்டோவையும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. தொடை அழகி அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப அன்போடு அழைக்கப்படுறவங்க தான் ரம்பா. மூக்கு மற்றும் உதடு பகுதியில அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு தன்னோட உடல் அமைப்பை மொத்தமா மாத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவிலேயே டாப் நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க ரம்பா. உட்காரதுக்கு கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கர பிஸியான ஆக்ட்ரஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியாமணி. இவங்க பருத்தி வீரன் படத்துல முத்தழகு கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க. அந்த படத்துக்கான சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. இவங்க அதுக்கப்புறமா சில வாய்ப்புகள் இல்லாம தவிக்கும் போதுதான் நம்மளோட தோற்றத்தை இன்னும் பயங்கரமா மாத்தணும் அப்படின்ற எண்ணத்துல தன்னோட உதட்டுல அறுவை சிகிச்சை பண்ணி மாத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.